சாய்ஸஸ் நிறைய இருந்தால் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணலான்னு நினைப்போம். பட் எவ்வளோ சாய்ஸஸ் இருக்கோ அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகும், அவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகும்னு சொன்னால் நம்புவீங்களா? ஹாய், திஸ் இஸ் கவிதா. வெல்கம் டு கவிதா யூனிவர்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா த பேரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸ். இந்த கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னா பேரி ஸ்குவாட்ஸ். இந்த கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா, நிறைய சாய்ஸஸ் இருக்கும்போது நாம் எடுக்கிற டெசிஷன் நம்மளை அன்சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ண வைக்கும்னு சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் போகிறோம்னு வச்சுக்கலாம். அங்கே 3 ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் மட்டும்தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ஈஸியாக ஒரு ஃப்ளேவரை செலக்ட் பண்ணி வாங்கிடுவோம். இதுவே 30 ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம டைம் எடுத்துப்போம். அப்படி சூஸ் பண்ணி நம்ம ஒன்று செலக்ட் பண்ணி வாங்கி சாப்பிட்டாலும் நமக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. வேறு ஃப்ளேவர் வாங்கிக்கலாமோ அப்படின்ற ஒரு தாட் வரும். ஒரு ஷூ வாங்கலான்ட்டு போகிறோம் ஒரு ஷாப்புக்குன்னு வச்சுக்கலாம். அங்கே சாய்ஸஸ் கம்மியாக இருக்குது. அப்படின்னும் போது நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவோம். இதுவே ஒரு மாலுக்கு போகிறோம், அங்கே 100 வெரைட்டிஸ் ஆஃப் ஷூஸ் இருக்குது, 100 பிராண்ட்ஸ் இருக்குது. அப்படின்னும் போது நம்ம எப்படி சூஸ் பண்ணுவோம்? நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். 1 ஹவர் கூட எடுக்கலாம். ஆனால் அந்த 1 ஹவர் நம்ம தேடி வாங்குகிற ஷூ நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகுமா? கண்டிப்பாக ஃபீல் ஆகுது. நம்ம எதனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு யூடியூப் வரோன்னு வச்சுக்கலாம். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது. இதில் நம்ம எதை பார்க்குறதுன்னு யோசிச்சு நம்ம கண்டிப்பாக 30 மினிட்ஸ் ஓட்டிடுவோம். அதுக்கப்புறம் நமக்கு டயர்டாக ஃபீல் ஆகிடும். இதை தான் த பேரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸ் சொல்லுது. இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இது ஏன் நடக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். நம்ம பிரெயின் கம்மியான சாய்ஸஸ் இருக்கும்போது ஈஸியாக சூஸ் பண்ணுது. இதுவே அதிகமான சாய்ஸஸ் இருந்தால் ஒவ்வொரு ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் அதிகமாக திங்க் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். அப்படி அதிகமாக திங்க் பண்ணும்போது டயர்டாயிடும். இதனால தான் இது ஏற்படுதுன்னு சொல்லலாம். இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் லிமிட் யுவர் சாய்ஸஸ். டாப் 3 செலக்ட் பண்ணுங்கள். அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். செகண்ட், நீங்கள் எடுத்த டெசிஷன் கரெக்டாக தான் இருக்குன்னு நம்புங்க. அதில் ஸ்ட்ராங்காக நில்லுங்க. தேர்ட், இதுவே போதுன்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க. இதுவே உங்கள் மைண்டுக்கு ஒரு பீஸை கொண்டு வரும்னு சொல்லலாம். எவ்வளோ லெஸ்ஸான சாய்ஸஸ் இருக்கோ அவ்வளோ லெஸ்ஸான ஸ்ட்ரெஸ் நமக்குன்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Be positive, think positive. Thanks for watching. See you tomorrow in Kavita Universe.